செய்ய பிறந்தவன் நான். அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மையுடையவர்கள் தான் நாம் எல்லாரும். அவரவர்கள் நிலையிலே அவரவர்கள் செயலை அவரவர்கள் சரியாக செய்து கொண்டிருந்தால் அதுவே திருப்தி. ஆனால் இந்த கைவல்ய நவநீதத்தில் சொல்லுவாங்க, இந்த டிச்சில் இருக்கக்கூடிய ஒரு புழு அதுக்கு தேவையானது அங்கே இருக்குமா இருக்காதா? அந்த டிச்சில் அதுக்கு தேவையான சாப்பாடு இருக்குமா இருக்காதா? அத்தனையும் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுமாமா, மெல்ல தப்பி தவறி மேலே வந்து அந்த தார் ரோட்டில் துள்ளி 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 போய் அடுத்த டிச்சில் போய் விழுந்து பார்க்குமா. அங்கே போனால் என்ன இருக்கும்? அதே போல தான் இருக்கும். வெயில் சகித்திரா புழு போல் வெம்பி என்றார். எதை அடைந்தாலும் உனக்கு திருப்தி என்பது இருக்காத அந்த புழு போல மறுபடியும் 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 அலைய வைத்துக் கொண்டே இருக்கார் தான் சொல்றார். என அல்லல் அறுத்து, அப்படிப்பட்ட இந்த பிறவியை அறுத்து ஆனந்தமாக்கியதே திருவாசகம் என்னும் தேன் இருக்கிறார். அப்படி துக்கம் 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 என்று கருவிலிருந்து ஆரம்பித்து கல்லறை வரைக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய துக்கத்தை களைவதற்கு ஒரு மாமருந்து எதுனா திருவாசகம். திருவாசகம் அப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை நமக்குள்ளே கொண்டிருக்கக்கூடியது. அதை அறிந்தால் நான் நம்மை அறிந்து கொள்ளலாம். நம்மை அறிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் துக்கம் என்பது நிச்சயமாக கிடையாது. நாம் நாமாக இருக்கலாம். நாம் நாமாக இருக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த இந்த பிறவியில மட்டும்தான் நமக்கு அற்புதமான தன்மையை கொடுத்திருக்கிறார்கள். நகர்மனான பிரஜையா தனேன தியாகேன ஐகே அமிர்தத்துவமானது. உனக்கு அமிர்தத்துவம் என்கின்ற நிம்மதி எப்போது கிடைக்கும் என்றால் தியாகத்தினால் மட்டும்தான் கிடைக்கும். எதையெல்லாம் விடுகிறாயோ அப்போதெல்லாம் உனக்கு நிம்மதி. எதையெல்லாம் பற்றி கொண்டிருக்கிறாயோ அப்போதெல்லாம் உனக்கு ப்ராப்ளம் அப்பா. அதனால இந்த பிறவியில அம்மா அவங்க, நான் நல்லா முதல்ல நினச்சிருக்கேன் அவங்கெல்லாம் பெருசாக படித்த மாதிரி தெரியல, ஒன்றும் படிக்காத பாமரர் என்று நினைச்சிட்டு இருந்தார். ஆனால் பின்னால் அவங்களோட பழகும்போது தெரிஞ்சது மிகப்பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எப்படி இருந்தாங்க? ஏழ்மை. அந்த ஏழ்மையிலே ஒரு சத்தியம், அந்த சத்தியத்தில் ஒரு உறுதி. அந்த உறுதி தான் அவரோடு இணைந்து நடக்க வைத்தது. இல்லாட்டி அவர்கிட்டலாம் சமாளிக்க முடியாது. அவரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் நூல் பிடித்த மாதிரியே இருப்பார். அப்படிப்பட்ட அவரிடம் இந்த அம்மா வந்து சமாளித்து அவருக்கு ஈடு கொடுத்து அவர் போலவே சமுதாய பணிகளை ஏற்று நடத்தினார்கள் என்றால் அதற்கு அந்த பக்குவம் தான் காரணம். எல்லா விஷயத்திலும் வந்துடுவாங்க. எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தாயன்போடு அத்தனை பேரையும் வரவேற்று இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கவனித்து தன்னை முன்னிலைப்படுத்தாமல் அத்தனையும் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக பேரானந்தமாக இருந்தவர்கள். குழந்தைகளையும் அதே போல வளர்த்திருக்கிறார். அதுபோல இங்கே வரக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளைப் போல வளர்த்து ஒரு பெரிய பெரும் வாழ்வு வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வழியை நமக்கெல்லாம் காட்டிவிட்டு சென்றவர் தான் அம்மையார் அவர்கள். அதை குறிப்பாக பெண்களுக்கு அவங்க நினைச்சிருந்தா எப்படிப்பட்ட வாழ்வு வேண்டும் என்றாலும் வாழ்ந்திருக்கலாம். நல்லா படிச்சிருக்காங்க, ஓரளவுக்கு வசதி என்பது இருக்கிறது. இருந்தாலும் அந்த எளிமை, அந்த உண்மை, அந்த தன்மை என்பதெல்லாம் இருந்து நமக்கெல்லாம் ஒரு பெரும் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். அதை பின்பற்ற வேண்டும். இப்போ அது அவங்க எல்லாரும் பிறக்கிறோம், எல்லாரும் இறக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவர்களை போற்றுகிறோம் என்றால் என்ன காரணம்? அவர்கள் வாழ்ந்த வழி, அவர்களது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, மகாத்மா காந்தியினுடைய துணைவியார் வந்து பெரிய படிப்பாளி இல்லை, ஆனால் இருந்தாலும் அவர்களுக்கு ஈக்குவலாக இருந்ததுனால மகாத்மாவை விட அவர்களுக்கு தான் மரியாதை என்பார். சாரதாமணி தேவியார் பரமஹம்சர் மாதிரி பெரிய இது கிடையாது. ஆனால் அவர் சோதித்த சோதனைகள் அத்தனையும் அவர்கள் தாங்கிக் கொண்டு ஈக்குவலாக அன்னையாராக ஆகினார். அதுபோல துணைவியார் என்பது மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே. அந்த ரோல் பிளே சரியாக நடந்து இந்த நாட்டுக்கும் நமக்கும் ஒரு நல் வழிகாட்டியாக இருந்த அவர்கள்
நம்ம எல்லாம் வாழ்த்துவார். இதிலிருந்து நம்ம நம்ம தெரிந்து கொண்டு போக வேண்டும். அவர்களது வாழ்க்கையை பற்றி அறிந்து கொண்டு போக வேண்டும். அவரது எளிமையை தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பேரிதயம் கொண்டிருந்தார். எல்லா நிலைமைகளையும் சமாளிக்கக்கூடிய தன்மை என்பதை கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம் அவர்களது தபஸ். அப்படிப்பட்ட அந்த ஒரு பெருவிழாவிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டதற்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. அவர்கள் நமக்கு ஒரு பெரும் பாடமாக அமைவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சுவாமிஜி அவர்கள் ரத்தின சுருக்கமாக பல நல்ல கருத்துக்களை சொன்னார்கள், வாழ்வியல் கருத்துக்களை சொன்னார்கள். இப்பொழுது திண்டுக்கல் காந்தி கிராமம்